இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரிகர்ஷன். ரிகர்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம அந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் கால் பண்ண வைக்கிறது. அதாவது ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் இஸ் கால்ட் அ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டோம். நம்ம மெயினுக்குள்ளே ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டோம். ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா நம்மளோட டிக்ளேர் பண்ணியிருக்க ஃபங்க்ஷனுக்கு வரும். நம்ம உள்ளே இருக்க கோடு ரன் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்க யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ அதனால் என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் மறுபடியும் அதையே கால் பண்ணிக்கிட்டு ஒரு லூப் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ இது பேர் தான் ரிகர்ஷன். இதுக்கு பேர் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் என்டர் அ நம்பர்னு கேட்டிருக்கோம். என்டர் அ பாசிட்டிவ் நம்பர். இப்போ நம்பர் நான் 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பர் ஆட் ஆகிடுச்சு. நம்பர் நம்ம எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டோம். நம்பர்ன்ற பொசிஷனில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நம்பரோட வேல்யூ என்னது 5. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சம்மு. அப்போது இந்த நம்பர் வேல்யூ 5 இது எங்கே போகும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்குமெண்ட்டும் இருக்குது, ரிட்டர்ன் வேல்யூவும் இருக்குது. அப்போ ஃபங்க்ஷன் வித் அன் ஆர்குமெண்ட் அண்ட் வித் ரிட்டர்ன் டைப். அப்போ இது 4th டைப்பிக்கில் வரும். அப்போது இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ டைரெக்டாக இங்கே போகும். இங்கே போயிட்டு நம்ம கொடுத்துருக்க வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 கரெக்டு. அப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வந்தோடனே மறுபடியும் பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க வேல்யூ ப்ளஸ் சம்ன்றது நம்ம ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட். அதுக்குள்ளே நம்மளோட வேல்யூ -1 பண்ணிக்குது. அப்போ இது மறுபடியும் இதை கால் பண்ணும். இப்போ அதுக்கு தான் நான் இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நம்மளோட இந்த ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு சம்னு நம்ம ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட் மெயினுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வேல்யூ 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3ன்னு வந்துச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்தோன்னா அந்த 3ன்ற வேல்யூ அப்படியே தான் இருக்குது. அப்போ n நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 3 இஸ் நாட் ஈக்குவல் 0 கண்டிஷன் கரெக்ட். அப்போ உள்ளே வரும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம், n ப்ளஸ் சம் இஸ் ஈக்குவல் டு n-1. அப்போது என்னோட வேல்யூ 3, ஆனால் இந்த ஃபங்க்ஷன் மறுபடியும் கால் பண்ணுறது பாருங்கள். அது இப்போ இங்கே வேல்யூ 1 - i 2ன்னு வந்துடும். அப்போது இது மறுபடியும் கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் மறுபடியும் ரன் ஆகும். ஆனால் இப்போ இந்த பொசிஷனில் என்ன இருக்குன்னா 2ன்னு இருக்கும். இப்போ மறுபடியும் செக் பண்ணணும். 2 நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் கரெக்ட். அப்போ n 2 ப்ளஸ் நம்மளோட இந்த சம் வேல்யூ. இப்போ 2 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னா சம் n-1 2 - 1 1ன்னு ஆயிரும். அப்போ மறுபடியும் ஃபங்க்ஷன் கால் பண்ணும். ஃபங்க்ஷன் கால் பண்ணோன்னு இங்கே வரும். மறுபடியும் இப்போ என்னோட வேல்யூ 1. அப்போ 1 நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் கரெக்ட். மறுபடியும் இங்கே வரும் 1 ப்ளஸ் இங்கே 1 - 1 0ன்னு ஆயிரும். இப்போ 0 மறுபடியும் கால் பண்ணோம். இப்போ 0 இஸ் ஈக்குவல் டு 0 இந்த ஃபங்க்ஷன் தப்பாக போயிடுச்சு. அப்போ லூப் போட்டு வெளியே வந்துடும். அப்போ இப்போ இங்கே என்ன இருக்குன்னா இப்போ ஒரு வாட்டியும் வேல்யூ ஆட் ஆகிட்டே வருது. ஃபஸ்ட்டு நம்மளோட 3 + 3, அதுக்கப்புறம் 2 + 1, அதுக்கப்புறம் 1 + 0. இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளுக்கு வேல்யூ ஆட் ஆகி நம்மளுக்கு லாஸ்ட்டாக சம்மில் ஒரு வேல்யூ நம்மளுக்கு வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம அதே தான் int sumன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். அது ஒரு ஆர்குமெண்ட் எடுக்க போகுது. அது int n அந்த ஆர்குமெண்ட் எடுத்துக்க போகுது. இப்போ நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடுவோம். முதல்ல மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 வேரியபிள்ஸ் இருக்குது, நம்பர்னு ஒன்று இருக்குது, ரிசல்ட்னு ஒன்று இருக்குது. அப்போ என்டர் பாசிட்டிவ் இன்டிஜர், அந்த நம்பரை வாங்கிக்கிறோம். அந்த நம்பரை வாங்கி நம்பர்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். அப்போ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு சம். அந்த நம்பரை உள்ளே வச்சு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுனால இப்போ இது எங்கே போகணும்னா நம்மளோட ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கு போகும். இங்கே தான் ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம், ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ சம் int n, இப்போ என்னோட வேல்யூ 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 உள்ளே வந்துருச்சு. 3 நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் கரெக்டு. n ப்ளஸ் சம்மோட மறுபடியும் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். இப்போ n-1 3 - 1 2ன்னு சொல்லி மறுபடியும் கால் பண்ணும். அது மாதிரி லூப் மாதிரி சுற்றும். நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. இப்போது இதுதான் நம்மளோட ஃபுல் கோடு. இப்போ நம்ம இதை கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். நான் என்ட்ரு இன்டிஜர் கேட்குதா, 3ன்னு கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். வேல்யூ 6. ஓகேங்களா. அப்போது நம்மளோட வேல்யூஸ் 1 by 1 ஆட் ஆகி நம்மளுக்கு 6ன்னு வந்திருக்கு. அப்போ 3 ஒரு வாட்டி ஆட் ஆகிருக்கும், 2 ஒரு வாட்டி n-1. அப்போது 3 - 1 2 ஒரு வாட்டி ஆட் ஆகிருக்கு. அப்புறம் 2 - 1 1. அப்போ 3 + 2 + 1 நம்மளுக்கு வேல்யூ 6ன்னு வந்திருக்கு. அப்போது இதுதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் இப்போ நம்பர்ஸை நான் ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல. மறுபடியும் இந்த கோடை ரன் பண்ணுறேன். பாசிட்டிவ் நம்பர் 10ன்னு கொடுக்குறேன், ஆட் பண்ணுறோம். நம்பர் பார்த்தீங்கன்னா 55. அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 55 தான் வரும்.
அது என்ன பண்ணோம்னா முதல்ல 10 வேல்யூ உள்ள வரும் 10 நாட் ஈக்குவல் டு 0 கரெக்ட். அப்போ 10 ப்ளஸ் n மைனஸ் 1 வந்து 9 மறுபடியும் ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். அப்புறம் 9 மைனஸ் 1 வந்து 8 மறுபடியும் ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி சுற்றிட்டே வரும். கடைசியில் எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து 55 வரும். ஸோ இதுதான் நம்மளோட ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப். அப்போது நம்ம கிரியேட் பண்ணியிருக்க யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்மளோட ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு வாட்டி கொடுத்துருப்போம். அப்போது இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ இல்லை நம்ம கொடுத்துருக்க இந்த இஃப் கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் வந்து நம்ம லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்.